उस परमेश्वर के बारे में और हम जानकारी करते हुए और निकटता में जाकर उन्हें आराधना करेंगे। நாம் தேவனை ஆராதிப்பதற்கு முன்பதாக அந்த தேவனை குறித்து இன்னும் அறிந்த பின்பு அவர் சமீபத்திலே செல்லலாம். परमेश्वर नाम को स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை. तो हम हर सप्ताह परमेश्वर को भिन्न भिन्न दृष्टिकोण से जानने के लिए हम कोशिश करते हैं। நாம் ஒவ்வொரு வாரமும் தேவனை வேறு வேறு கண்ணோட்டத்திலே பார்ப்பதற்காக முயற்சி எடுக்கிறோம். हमें ये सौभाग्यता मिला है कि हम सच्चा परमेश्वर को पहचान कर सच्चाई से उन्हें आराधना करें। நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் கிடைத்திருக்கிறது, உண்மையான தேவனை அறிந்து நாம் அந்த தேவனை ஆராதிப்பதற்காக. हमारा परमेश्वर हमारा सोच या हमारा कल्पना नहीं है। நம்முடைய தேவன் நம்முடைய கற்பனையோ அல்லது நம்முடைய எண்ணமோ அல்ல. कई धर्म में वे लोग परमेश्वर के मनुष्य अपने सोच से कल्पना से बनाने के लिए कोशिश करता है। அநேக மதங்களிலே அவருடைய எண்ணங்களில் தோன்றுகிற காரியங்கள், கற்பனையின் காரியங்கள், அதன் அடிப்படையில் தேவனை वो தேடுகிறார்கள். अपने सोच और कल्पना के द्वारा परमेश्वर का रूप देने के लिए, पहचान देने के लिए कोशिश करता है। அவர்கள் தங்களுடைய எண்ணங்களினாலே, கற்பனையினாலே தேவனுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்து அவரை அறிய முயற்சி எடுக்கிறார்கள். परंतु हम जो परमेश्वर के लोग हैं, ஆனா நாமோ தேவஜனமாய் இருக்கிறோம். परमेश्वर जैसे अपने आप को हमारे लिए, मनुष्य के लिए प्रकट किया, उसको जानते हुए हम आराधना के लिए कोशिश करते हैं। தேவன் தம்மை மனித குலத்துக்கு எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அப்படி அறிந்து நாம் ஆராதிக்க வேண்டும். तो वो सबसे उत्तम बात है। அது எல்லாவற்றுக்கும் மேலான காரியம். परमेश्वर को सही रूप से पहचाना एक मनुष्य के जीवन में सबसे उत्तम बात है। தேவனை சரியான விதத்திலே அறிந்து கொள்வது மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாற்றுக்கும் மேலான காரியம். इसलिए पौलुस कहता है परमेश्वर को, उस यीशु मसीह को पहचानने के लिए मैं सब कुछ खोने के लिए तैयार हो जाता हूँ। ஆகையாலே பவுல் சொல்லுகிறான், ஆண்டவரை அல்லது தேவனை அறிகிற அறிவிற்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று அல்லது இழக்க ஆயத்தமாயிருக்கிறேன். आज भी हम पवित्र शास्त्र से परमेश्वर को हम जानने के लिए कोशिश करेंगे। இன்றைக்கும் வேத வசனங்களினாலே தேவனை அறிந்து கொள்ள முயற்சி எடுப்போம். मेरे साथ खोलेंगे என்னோடு தரவுங்கள் व्यवस्था विवरण 11 अध्याय 10 से 12 तक पढ़ेंगे। உபாகமம் 11வது அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். व्यवस्था विवरण 11 अध्याय 10 वचन से लेकर 12 वचन तक। உபாகமம் 11வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும். देखो, जिस देश के अधिकारी होने को तुम जा रहे हो वह मिस्र देश के समान नहीं है, जहाँ से निकल कर आए हो, जहाँ तुम बीज बोते थे और हरे साग के खेत की रीति के अनुसार अपने पाँव से नालियाँ बनाकर सींचते थे। परंतु जिस देश के अधिकारी होने को तुम पार जाने पर हो वह पहाड़ों और तराइयों का देश है और आकाश की वर्षा के जल से सींचता है। वह ऐसा देश है जिसकी तेरे परमेश्वर यहोवा को सुधि रहती है और वर्ष के आदि से लेकर अंत तक तेरे परमेश्वर यहोवा की दृष्टि उस पर निरंतर लगी रहती है। நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். परमेश्वर नाम को स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை. यहाँ पे मूसा परमेश्वर के बारे में कहता है, இங்கே மோசே என்பவன் தேவனை குறித்து சொல்லுகிறான். उस देश में, उस देश के ऊपर परमेश्वर को स्तुति रहती है। அந்த தேசத்தின் மேலே தேவனுடைய நினைவு இருக்கும். அந்த उन देवनाय कर्तर विसारिக்கிற தேசம், तमिल में उस प्रकार लिखा है। தமிழ்ல உன் தேவனாய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் என்று இருக்கிறது. तेरा परमेश्वर को उस पे स्तुति रहती है। தேவனாய கர்த்தர் விசாரிக்கிற தேசமாய் இருக்கிறது. हम जानते हैं हमारा परमेश्वर हमें हमेशा उत्तम चीजों को, उत्तम बातों को देने वाला है। நாம் அறிந்திருக்கிறோம் நம்முடைய தேவன் மேலான உத்தமமான காரியங்களை நமக்கு தருகிறவர். God always gives us the best.
परमेश्वर हमेशा सबसे बेस्ट को देता है. यहाँ पे मूसा क्या कहता है? ஆனால் இங்கே மோசே சொல்கிறது என்ன? परमेश्वर इस्राएलियों को मिस्र देश से छुड़ाकर कानान देश के ओर ले जा रहा है. தேவனாய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவித்து கானானை நோக்கி அழைத்து செல்கிறார். परमेश्वर उनके पुरखाओं को कानान देश को जो है वायदा के रूप में दिया. தேவனாய கர்த்தர் அவர்களுடைய முன்னோர்களுக்கு கானான் தேசத்தை வாக்குத்தத்தமாக கொடுத்தார். तो ये इस्राएली लोग जो है मिस्र देश को जानते थे ताकि उसमें वे लोग रहते थे. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே வசித்து வந்ததனாலே அதனுடைய காரியங்களை நன்றாய் அறிந்திருந்தார்கள். परंतु कानान देश को वायदा के रूप में पाए हैं, वे कभी देखा नहीं, कभी जाना नहीं. ஆனால் கானான் தேசத்தை வாக்குத்தத்தமாய் பெற்றிருக்கிறார்கள், போகவில்லை, ஒருபோதும் பார்க்கவும் இல்லை. हम जानते हैं मिस्र देश जो है उन दिनों में बहुत ही एक सुखदायक देश के रूप में पाया जाता था. நாம் அறிந்திருக்கிறோம் எகிப்து தேசமானது அந்த நாட்களிலே செழிப்பும் வளமும் நிறைந்த தேசமாய் इसलिए இருந்தது. इस्राएल लोग जो है कई बार मरुभूमि में रहने के समय में वे बार बार मिस्र देश को याद करते थे. ஆகையினாலே இஸ்ரவேல் ஜனம் வனாந்தரத்திலே இருக்கிற வேளையிலே திரும்ப திரும்ப எகிப்தை கொண்டே நினைத்து வந்தார்கள். वो हम जो है मिस्र देश में ऐसे मछलियों को खाते थे. நாங்கள் எகிப்திலே இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட மச்சங்களை உண்டோம். वो जो है वो फ्री में मुफ्त में खाया करते थे. அவைகளை இலவசமாக நாங்கள் பெற்று உண்டோம். खीरा को खाते थे. நாங்கள் கீரை வகைகளை நாங்கள் மற்ற வகைகளை சாப்பிட்டோம். उस प्रकार हम कई चीजों को हम लोग जो है खाया करते थे. இப்படிப்பட்ட अनेक காரியங்களை பொருட்களை நாங்கள் अभी உண்டு வந்தோம். ये मरुभूमि में तो क्या मिल रहा है? ஆனால் இங்கே வனாந்திரத்தில் எங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? उनके जो दिल हमेशा मिस्र देश के ओर खींचा जा रहा था. அவருடைய உள்ளம் திரும்ப திரும்ப எகிப்தை நோக்கி இழுப்புண்டது. यहाँ पे मूसा इस्राएलियों को मंडली में या इस्राएलियों के बीच में परमेश्वर की इस बात को कहता है. இங்கே மோசே என்பவன் இஸ்ரவேல் சபையிலே அல்லது இஸ்ரவேலருக்கு முன்பதாக இந்த காரியத்தை சொல்கிறார். आपको मालूम होना चाहिए ये व्यवस्थापन की घटना कब हुई है. உங்களுக்கு தெரிய வேண்டும் அல்லது நமக்கு தெரிய வேண்டும் இந்த உபாகத்தினுடைய இந்த சம்பவம் நடந்தது போது. इस्राएली लोग 40 लगभग 40 वर्ष मरुभूमि में चक्कर काटने के बाद अभी यर्दन नदी के किनारे आ पहुंचे हैं. இஸ்ரவேல் ஜனமானது வனாந்தர பகுதியிலே சுற்றி 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 திரிந்து திரிந்து இப்பொழுது யோர்தான் நதி அண்டை வந்திருக்கிறார்கள். अभी यर्दन नदी को पार करके कनान देश में पहुंचना है. இப்பொழுது யோர்தானை தாண்டி கானானுக்குள் போக வேண்டும். परमेश्वर का दिया हुआ वायदा पूरा होने के समय में आप पहुंचे हैं. தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் சமீப காலம் வந்திருக்கிறது. परंतु वहां जो उपस्थित थे, ஆனால் அங்கே இருக்கிற அந்த ஜனம் இருக்கிறது, वे जो है मिस्र देश में से आए हुए नहीं थे. அந்த ஜனமானது எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த ஜனம் அல்ல. परमेश्वर के कहने के अनुसार मिस्र देश से जितने लोग निकले थे उनमें से மூசா காலேப் யகுசு छोड़कर सबको ये मरुभूमि में मर मिटे. தேவனுடைய வசனத்தின்படி தேவனுடைய கூற்றின்படி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் எகிப்திலிருந்து புறப்பட்ட ஏராளம் ஜனங்களிலே மோசே யோசுவா காலேப் மூன்று பேரை தவிர எல்லாருமே வனாந்தரத்திலே மாண்டார்கள். अभी मूसा भी अभी मरने पर है. இப்பொழுது மோசேயும் மரிக்கும் காலத்தில் வந்திருக்கிறான். मरने के पहले जो मरुभूमि में उत्पन्न हुई इस नई पीढ़ी के लोगों को वो संबोधित करता है. இப்பொழுது மோசே மரிப்பதற்கு முன்பதாக அந்த வனாந்தரங்களிலே பிறந்த ஒரு புதிய சந்ததியாருக்கு காரியத்தை சொல்லுகிறான். ये लोग ना तो मिस्र देश को देखा है ना तो कनान देश को देखा है. இவர்கள் எகிப்தையும் காணாத ஜனம், கானானையும் காணாத ஜனம். परंतु भले वो अपने माता पिता के द्वारा मिस्र देश के बारे में सुने होंगे. ஒருவேளை தன்னுடைய முன்னோர்கள் பெற்றோர்கள் மூலமாக எகிப்து தேசத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம். लेकिन कनान देश के बारे में जरा सा भी उनको जानकारी नहीं थी. கானானை குறித்து கொஞ்சம் கூட அவர்களுக்கு அறிவு கிடையாது. जो 12 लोग जासूसी करने के लिए गए थे वे भी सही रिपोर्ट नहीं लाया. 12 பேர் அங்கே வேவு பார்க்க சென்றார்களே, அந்த 12 பேர்களிலும் अनेகர் சரியான ரிப்போர்ட்டை கொண்டு வரவில்லை. उस वक्त में मूसा उनको कनान देश के बारे में कहता है. அந்த நேரத்திலே தான் மோசே என்பவன் கானானை குறித்து சொல்கிறான். जिस देश को परमेश्वर तुम्हें वायदा किया है, எந்த தேசத்தை தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணினாரோ, जो हमेशा के लिए एक मिरास के रूप में देने के लिए कहा है, உங்களுக்கு என்றென்றைக்குமாய் சுதந்திரமாய் தேவன் கொடுக்க போகிறாரே, वो ऐसा देश है. அது எப்படிப்பட்டது தெரியுமா? वो मिस्र देश जैसा नहीं है, அது எகிப்தை போல அல்ல, उससे भी उत्तम देश है. அது மேலானது. कैसे उत्तम देश है? அது எப்படி மேலானது? मिस्र देश सुखदायक देश होने के बावजूद भी அந்த எகிப்து வளமான தேசமா இருந்தாலும் वहां के जमीन जो है समतल रहा.
அந்த பூமி இருக்கிறதே அது சமதளமான பூமி. इसलिए वहां खेती बाड़ी करने के लिए उपजाने के लिए वहां पानी पटाना पड़ता था. ஆகையினாலே அங்கே வயல்ல விதைக்கவோ அல்லது காரியங்களை பயிர் விதைக்கவோ அதை உழ வேண்டியிருந்தது. मिस्र देश में वो नाइल नदी बहती थी. இஸ்ரவேல் தேசத்திலே நைல் நதி ஓடிக்கொண்டிருந்தது. मिस्र देश में சாரி எகிப்து தேசத்திலே वहां वो जो है सालों भर हमेशा उसमें पानी रहता था. அந்த எகிப்து நதி நைல் நதியிலே வருஷம் முழுவதும் தண்ணீர் இருக்கும். परंतु वे सींचने के लिए उस नदी से पानी निकालना पड़ता था. ஆனால் எகிப்திலேயோ அந்த வயல்ல காரியங்களை பார்ப்பதற்காக நைல் நதியிலிருந்து தண்ணீரை கொண்டு வர लेकिन वो வேண்டும். इस्राएल देश के बारे में कहता है. लेकिन वो इस्राएल देश के बारे में कहता है. ஆனால் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லும்போது वो मिस्र देश जैसे समतल नहीं है. ஆனால் எகிப்து தேசத்தை போல அது சமதளமானதல்ல. वो पहाड़ और जो है तराइयों से भरा हुआ है. அது மலைகள் பள்ளத்தாக்குகள் உள்ள இடம். तो जमीन ऊंच नीच का है. அதனுடைய பூமி உயரமும் தாளமும் உள்ளது. इसलिए तुम पानी नहीं पटा सकते हो. அதுல தண்ணீர் நீ பார்க்க முடியாது. तो परमेश्वर क्या करता है? ஆனால் அங்கே கர்த்தர் என்ன சொல்கிறார்? वो सालों बस पूरे साल में साल के शुरुआत से लेकर अंत तक वो कूद सींचता है. அவரே வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் நீர் பாய்ச்சுகிறார். इसलिए हम 11 वचन में पढ़ेंगे 11 अध्याय के 11 वचन. 11வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்கள். 11 परंतु जिस देश के अधिकारी होने को तुम पार जाने पर हो वह पहाड़ों और तराइयों का देश है और आकाश की वर्षा के जल से सिंचता है. நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். परमेश्वर आपको स्तुति महिमा होए. தேவ நாமத்துக்கு மகிமை. इसलिए वो क्या कहता है? என்ன சொல்கிறார்? मिस्र देश में रहने के समय में எகிப்து தேசத்துல இருக்கும்போது जैसे मिस्री लोग करते थे, எப்படி எகிப்தியர் செய்தார்களோ उस प्रकार बहुत कठिन परिश्रम करके मेहनत करके सींचने की जरूरत नहीं है. அப்படி உழைத்து பாடுபட்டு நீர் பாய்ச்ச அவசியம் இல்லை. जब तुम इस्राएल देश में कनान देश में पहुंचोगे, ஆனால் நீ இஸ்ரவேல் தேசம் கானான் தேசத்துக்கு वो வரும்போது देश किस प्रकार रहेगा? அந்த தேசம் எப்படி இருக்கும்? खुद परमेश्वर उसको सींचेगा. அதை தேவனே நீர் பாய்ச்சுகிறார். आकाश की वर्षा के जल से वो सींचा जाता அது है. வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். सालों भर परमेश्वर वर्षा भेजेगा. ஆண்டு முழுவதும் தேவன் மழையை பெய்ய செய்வார். उसको कहते वो क्या कहता है? அதை சொல்லி என்ன சொல்லுகிறான் அவன்? क्यों परमेश्वर उस प्रकार कहता है? ஏன் அப்படி தேவன் சொல்லுகிறார்? 12 वचन में लिखा है, पढ़ेंगे 12 वचन. 12ஆம் வசனத்தில் இருக்கிறது வாசிக்கலாம். 12 वह ऐसा देश है जिसकी तेरे परमेश्वर यहोवा को सुधि रहती है और वर्ष के आदि से लेकर अंत तक तेरे परमेश्वर यहोवा की दृष्टि उस पर निरंतर लगी रहती है. அது உன் தேவனாய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் यहाँ பதிக்கப்பட்டிருக்கும். पे वो लिखा है, இங்கே எழுதி இருக்கிறது. क्यों परमेश्वर ऐसा देश को देने जा रहा है? ஏன் தேவன் அப்படிப்பட்ட தேசத்தை கொடுக்க क्यों போகிறார்? परमेश्वर उस देश को आकाश के जल से या वर्षा से उसको सींचता है? வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த தேசத்தை ஏன் கொடுக்கிறார்? लिखा है, எழுதி இருக்கிறது. क्योंकि परमेश्वर यहोवा को सुधि रहती है. ஏனென்றால் அந்த தேவனாய கர்த்தர் அந்த தேசத்தை விசாரிக்கிற தேசம். परमेश्वर उस देश पे ख्याल रखता है. தேவன் அந்த தேசத்திலே கரிசனை கொள்ளுகிறார். परमेश्वर उस देश के प्रति चिंता करता है. தேவன் அந்த தேசத்தை குறித்து கவலை உண்டு. इसलिए उसकी सारी आवश्यकता को वो पूरा करता है. அவனுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றுகிறார் அவர். तुम्हें कष्ट उठाने की जरूरत नहीं. நீ கஷ்டப்பட வேண்டாம். तुम्हें परेशान होने की जरूरत नहीं. நீ கஷ்டப்பட வேண்டாம். मांगने के पहले तुम्हारी जरूरत को जानने वाला நீ परमेश्वर, கேட்பதற்கு முன்பதாக தேவைகளை அறிந்திருக்கிற ஆண்டவர். तू उस देश में जाने के पहले ही सब कुछ वो प्रबंध करके रखा நீ है. தேசத்துக்குள் போகும் முன்பே எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். इसलिए वो आगे कहता है ஆகையினாலே அவன் தொடர்ந்து சொல்லுகிறான். कि तेरा यहोवा की दृष्टि उस पर निरंतर लगी रहती है. உன் தேவனாய கர்த்தரின் கண்கள் அதின் மேல் எப்பொழுதும் வைக்கப்பட்டிருக்கும். परमेश्वर की दृष्टि निरंतर उस देश में लगी रहती है. தேவனாய கர்த்தரின் கண்கள் எப்பொழுதும் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். भजन संगीता में पढ़ते हैं, நாம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். धर्मी जन के ऊपर यहोवा की दृष्टि लगी रहती है. நீதிமான்களின் மேல் கர்த்தருடைய கண்கள் यहाँ நோக்கமாயிருக்கும். पे परमेश्वर कहता है, இங்கேயும் கர்த்தர் சொல்லுகிறார். यहाँ पे मूसा के द्वारा कहता மோசேயின் है, மூலமாக उस कानान देश के ऊपर परमेश्वर की नजर, परमेश्वर की आंखें लगी रहती है. அந்த கானான் தேசத்திலே கர்த்தரின் கண்கள் எப்பொழுதும் வைக்கப்பட்டிருக்கும். हिंदी में स्तुति रहती है या परमेश्वर स्तुति लेता है करके लिखा है. ஹிந்தியிலே தேவன் நினைவு கூர்வார் என்று சொல்லி அங்கே அதுல சொல்ல அப்படி எழுதி இருக்கிறது. परंतु आप जो है अंग्रेजी बाइबल को देखेंगे, ஆனால் நீங்கள் ஆங்கில வேதாகமத்தை பார்த்தால் वहाँ इस प्रकार लिखा है, அங்கே இப்படி உண்டு. a land about which the Lord your God is always concerned.
परमेश्वर हमेशा ख्याल रखने का देशम है, और लिखा देश है. और दूसरे अनुवाद में इस प्रकार लिखा है, இன்னொரு மொழிபெயர்ப்புல இப்படி இருக்கிறது, a land that the Lord your God cares for. परमेश्वर ऐसा देश को देने जा रहा है जिस देश के लिए परमेश्वर हमेशा संभाले रहेगा. परमेश्वर नाम को स्तुति महिमा होवे. देव नामத்துக்கு तो மகிமை. इसलिए मैंने कहा, ஆகையால் நான் சொன்னேன், परमेश्वर उस देश के प्रति चिंता करता है. தேவன் அந்த தேசத்தை குறித்து கவலை கொள்ளுகிறார். परमेश्वर के ध्यान उस देश पे होता है. தேவனுடைய கவனம் அந்த தேசத்தின் மேல் இருக்கும். परमेश्वर के ख्याल उस पर होता है. தேவனுடைய கரிசனை அந்த தேசத்தின் மேல் वो இருக்கும். हमारे ऊपर ख्याल रखने वाला परमेश्वर है. அவர் நம்ம மேலே கரிசனை கொள்ளுகிற ஆண்டவர். वो நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். परमेश्वर नाम को स्तुति महिमा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். मान लीजिए यदि हमारा कोई घनिष्ठ मित्र है या बहुत ही हमारा करीबी रिश्तेदार है, வைத்துக் கொள்ளுங்க, நமக்கு ஒரு நெருங்கிய உறவினரோ அல்லது நெருங்கிய ஒரு நண்பரோ, हम बहुत दिनों के बाद उनसे मुलाकात कर रहे हैं. அநேக நாட்களுக்கு பின்பு அந்த நண்பரை சந்திக்கிறோம் जब என்றால், मुलाकात करने के समय में वो क्या करेगा? சந்திக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுவார்? जैसे हम रोजाना किसी से मिलते हैं, இப்படி தினந்தோறும் நாம் ஒருவரை சந்திக்கிறோமே, हमारे कैंपस में हम सबको ही रहते हैं. நம்ம கேம்பஸ்ல நிறைய பேர் கூடி हम இருக்கிறோம். रोज जो है ऑफिस जाने के समय में, काम में जाने के समय में एक दूसरे से मिलते हैं. நாம் ஆபீஸ்க்கு போகும்போதோ அல்லது வேலைக்கு செல்லும்போதோ ஒருவரை சந்திப்பது हम உண்டு. देखने से क्या करते हैं? நீங்கள் பார்க்கும்போது என்ன செய்வீங்க? प्रेज़ द लॉर्ड, जय मसीह की. Praise the Lord कैसे என்று हैं சொல்லுவோம். आप? कैसे हैं आप? ठीक हैं? நீங்க கேட்பீங்க, என்ன நல்லா இருக்கீங்களா, बस उतने ना. அவ்வளவுதானே. परंतु जब आप किसी अपने घनिष्ठ मित्र है या अपने परिवार के लोग हैं, बहुत दिन के बाद मिल रहे हैं, ஆனா तो நம்முடைய उनको ऐसा उनसे बर्ताव नहीं करेंगे. நெருங்கிய நண்பரோ நெருங்கிய உறவினரோ அநேக நாட்களுக்கு பின்பு அவரை சந்திக்கும் பொழுது இப்படி கொஞ்சம் வார்த்தைகளினாலே அல்ல, तो उनसे मिलेंगे तो क्या करेंगे? சந்திக்கும் போது என்ன நடக்கும்? तो भाई आप कैसे हैं? நீங்க எப்படி இருக்கீங்க சகோதரா? आपका स्वास्थ्य कैसे हैं? உங்களுடைய நலம் எப்படி? आपके परिवार कैसे हैं? குடும்பம் எப்படி இருக்குது? आपके बच्चे लोग कैसे हैं? பிள்ளைகள் நல்லா இருக்காங்களா? क्या वो क्या पढ़ रहे हैं? என்ன படிக்கிறாங்க? आपका जिंदगी कैसे चल रहा है? உங்களுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு यदि இருக்கு? वो सेवकाई में रहे तो कैसे सेवकाई चल रहा ஊழியத்துல है? இருந்தா உங்க ஊழியம் எப்படி போயிட்டு और இருக்கு? कुछ विशेष बात क्या है? இன்னும் சில விசேஷம் உண்டா? आपके आर्थिक स्थिति क्या है? உங்களுடைய பொருளாதார காரியம் उनके எப்படி இருக்கு? जीवन के हर बातों को जानने के लिए हम प्रयत्न करेंगे, है कि அவருடைய नहीं? வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்தையும் அறிய முயற்சி எடுப்போம். यहाँ परमेश्वर कहता ஆனா है, இங்க கர்த்தர் சொல்கிறார், क्यों मेरी नजर, मेरी आंखें उस देश के ऊपर लगी रहती है? ஏன் என்னுடைய கண்கள் அந்த தேசத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கும்? सालों पर, ये साल के 365 दिन, एक दिन के 24 घंटे परमेश्वर की नजर क्यों उस देश पे लगी रहती है? ஒரு வருஷத்துல 365 நாட்கள், ஒரு நாளில 24 மணி நேரமும் ஏன் கர்த்தருடைய கண்கள் அதுல வைக்கப்பட்டிருக்கும்? क्योंकि परमेश्वर उसको ख्याल करने के लिए, ஏனென்றால் தேவனாய கர்த்தர் அதை விசாரிப்பதற்காக. ख्याल करना होगा तो नजर लगाना पड़ेगा, விசாரிக்க வேண்டும் என்று சொன்னால் கண்கள் வைக்கப்பட வேண்டும், उनके ओर दृष्टि लगाना पड़ेगा, அவன் மேல பார்வை வைக்கப்பட வேண்டும், उसके सारी बातों को जानना पड़ेगा, பார்வை வைத்து அவனுடைய எல்லா காரியத்தையும் அறிய வேண்டும், उसके क्या जरूरत है, क्या उनके जीवन की समस्या है, उसको जानना पड़ेगा. அவனுடைய தேவை என்ன, பிரச்சனை என்ன அறிய வேண்டும். तबे जो है वो ख्याल कर सकता है. அப்பொழுதுதான் விசாரிக்க முடியும். इसलिए परमेश्वर कहता है कि मेरी नजर उस देश पे लगी रहती है. ஆகையால கர்த்தர் சொல்றார், என்னுடைய பார்வை கண்கள் இந்த தேசத்தின் மேல் இருக்கும். तो मैं जो है कई वर्षों के पहले तिमोथी बाइबल कॉलेज का इंचार्ज रूप में सेवा किया था. நான் अनेक ஆண்டுகளுக்கு முன்பு டிபிசி அந்த காலேஜ்ல இன்சார்ஜாக இருந்து ஊழியம் பண்ணினேன். जब मैं उन भाइयों से जो ट्रेनिंग के लिए, प्रशिक्षण के लिए आते हैं, उनसे मैं इस प्रकार कहता था, அந்த ட்ரைனிங்க்கு வந்திருக்கிற அல்லது வருகிற அந்த சகோதரர்களிடத்துல இப்படியாக சொல்லுவேன், देखो चाहे तुम कहीं भी रहोगे, பாரு நீ எங்க இருந்தாலும் சரி, कुछ भी करोगे, என்ன செய்தாலும் சரி, चाहे डिवोशन जाएंगे, டிவோஷன் நீ போனாலும், चर्च में जाएंगे, சர்ச்சுக்கு போனாலும், खेलने के लिए जाएंगे, விளையாட்டுக்கு போனாலும், क्लासरूम में सीखेंगे, கிளாஸ் ரூம்ல கற்றுக்கொள்ளும் போது, डाइनिंग हॉल में रहेंगे, டைனிங் ஹால்ல कुछ काम करेंगे, என்ன வேலை செய்தாலும் हमेशा मेरी नजर आपके ऊपर लगी रहेगी. எப்பொழுதுமே என் பார்வை உன்மேல பதிக்கப்பட்டிருக்கும். हमेशा आपके ऊपर ध्यान रखूंगा. நான் எப்பொழுதுமே உன்மேல விசாரிப்பேன். क्यों? ஏன்? तो ये मेरी जिम्मेदारी थी. இது என்னுடைய பொறுப்பா तो இருந்தது. इनको बनाना है, இவரை உருவாக்கணும். तो इनके ऊपर मुझे ध्यान देना है. அப்படி என்றால் இவர் மேல நான் கரிசனை வைக்க வேண்டும். देखिए तब हमारा परमेश्वर हमारे ऊपर कितना ज्यादा ख्याल रखेगा. அப்படி என்றால் நம்முடைய தேவன் எவ்வளவோ நம்மை விசாரிப்பார். ये संसार के सारे लोगों से वो हमसे ज्यादा प्यार करता है. உலகத்தில் உள்ள யாரை காட்டிலும் அதிகமாக நம்மை इस நேசிக்கிறவர். संसार में और कोई हमारा परमेश्वर के समान हमारे ऊपर जो प्रेम नहीं कर सकता है. இந்த உலகத்தில் நம்முடைய தேவனை
போல நம்மை நேசிக்க வேற யாரும் கிடையாது. वो कितना ज्यादा हमारे ऊपर ख्याल रखता है, எவ்வளவு அதிகமாய் நம்மை விசாரிக்கிறவர். हमारे जीवन के हर हिस्सा के हर बातों के प्रति उनका ख्याल है, उनका ध्यान है, उनकी चिंता है. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதி சிறிய பெரிய அதன் மேல் அவர் விசாரித்து அவர் அதை கரிசனையோடு பார்க்கிறார். भले हम उसको महसूस नहीं कर पाते ஒருவேளை நாம் होंगे, உணராமல் இருந்தாலும், भले कई बार उनके प्रेम को हम शक करते होंगे, அவருடைய அன்பை சந்தேகித்தாலும், परंतु ये सच है, ஆனா உண்மைதான் இது. इसलिए वो बार बार कहता है. ஆகையால் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். भले दूध पिलाने वाली माँ अपने बच्चा को भूल सकती है, தாய் பால் கொடுக்கிறவள் பிள்ளையை மறக்கலாம், मैं नहीं भूल सकता हूं. நான் மறக்க மாட்டேன். इसलिए वो ख्याल करता है. ஆகையினாலே அவர் விசாரிக்கிறார். हमारा ध्यान हमेशा उनको है, அவருடைய हमारे கவனமெல்லாம் நம்ம மேல प्रति वो உண்டு. हमेशा वो ध्यान करता அவர் है, எப்பொழுதுமே நம்மை கவனத்தோடு हमारे பார்க்கிறார். हर बातों के प्रति वो चिंता करता है. ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் அவர் கவலை கொள்ளுகிறார். हम जानते हैं, माँ के बारे में जानते हैं, நாம் தாயை குறித்து जब அறிந்திருக்கிறோம். वो छोटा बच्चा को वो पालती है, சின்ன குழந்தையே அது வளர்க்கிற வேளையில, जिसको वो दूध पिलाती है, பால் ஊட்டுகிற வேளை, हमेशा उनका ख्याल उस बच्चा के प्रति रहेगा. எப்பொழுதுமே அந்த தாயினுடைய பார்வை கவனம் அந்த பிள்ளை மேல हर இருக்கும். बातों के प्रति वो ध्यान रखेगी. ஒவ்வொரு காரியத்திலும் அந்த தாய் பராமரிப்பாள். हमारा परमेश्वर कितना ज्यादा हमारे जीवन में करेगा. அப்படி என்றால் நம்முடைய தேவன் அவளை காட்டிலும் எவ்வளவு அதிகமாய் செய்வார். बाइबल से हम एक दो और घटना को मैं बताने के लिए चाहता हूँ. வேதத்திலிருந்து இன்னும் ஒன்று ரெண்டு சம்பவங்களை சொல்ல போறேன். दूसरा राजा के पुस्तक 4 अध्याय 8 से 14 तक पढ़ेंगे. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8 லிருந்து 14. दूसरा राजा के पुस्तक 4 अध्याय 8 से 14 तक. 2 ராஜாக்கள் 4 8 லிருந்து 14. फिर एक दिन की बात है कि एलिशा सुनेब को गया, जहाँ एक कुलीन स्त्री थी, और उसने उसे रोटी खाने के लिए विनती करके विवश किया, और जब जब वो उधर से जाता तब तब वो वहाँ रोटी खाने को उतरता था. 14 तक पढ़िए, 8 से 14 तक पढ़िए. उस स्त्री ने अपने पति से कहा, सुन, यह जो बार बार हमारे यहाँ से होकर जाया करता है, वह मुझे परमेश्वर का कोई पवित्र भक्त जान पड़ता है. हम भीत पर एक छोटी उपरौठी कोठरी बनाए और उसमें उसके लिए एक खाट, एक मेज, एक कुर्सी और एक दीवट रखे कि जब जब वो हमारे यहाँ आए तब तब उसी में टिका रहे. एक दिन की बात है कि वह वहाँ जाकर उस उपरौठी कोठरी में टिका और उसी में लेट गया, और उसने अपने सेवक गेहजी से कहा, उस सुनेमिन को बुला ले. उसके बुलाने से वह उसके सामने खड़ी हुई. तब उसने गेहजी से कहा, इससे कह कि तूने हमारे लिए ऐसी बड़ी चिंता की है, तो तेरे लिए क्या किया जाए? क्या तेरी चर्चा राजा या प्रधान सेनापति से की जाए? उसने उत्तर दिया, मैं तो अपने ही लोगों में रहती हूँ. फिर उसने कहा, तो इसके लिए क्या किया जाए? गेहजी ने उत्तर दिया, निश्चय उसका कोई लड़का नहीं और उसका पति बूढ़ा है. परमेश्वर नाम को स्तुति महिमा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை. इस घटना को हम अच्छी तरह से जानते हैं. சம்பவத்தை நன்றாக அறிந்திருக்கிறோம். भविष्य एलिशा नबी के जीवन में एक घटना हुई. எலிசா தீர்க்கதரிசி வாழ்க்கையில் நடந்தது. वो एक दिन सोने में जा रहा है. ஒரு நாள் சூனேமுக்கு போகிறான். वहाँ एक कुलीन स्त्री उनको बुला के घर में भोजन जो है खिला रही थी. அங்கே ஒரு கணம் பொருந்திய ஸ்திரீ எலிசாவை தன்னுடைய வீட்டுக்கு போஜனத்துக்காக அழைக்கிறாள். जब कभी एलिसा भविष्यता उस सुनेम होकर जाया करता था, எப்பொழுதெல்லாம் எலிசா தீர்க்கதரிசி அந்த சூனேமுருக்கு போகிறானோ, उस स्त्री के घर में जाकर खाना खाता था. அந்த ஸ்திரீனுடைய வீட்டிலே தங்கி இருந்து உணவு அருந்துவான். ना ठहर कर खाना खाता था, खाना खाकर चलते रहा. அவன் அங்கே தங்கி இருக்கவில்லை, அவன் அங்கே உணவு அருந்து விட்டு போயிட்டே இருப்பான். रास्ता में वो उनके घर में रुकेगा, खाना खाएगा, चलते रहेगा. வழியிலே அந்த ஸ்திரீனுடைய வீட்டில இருந்து உணவு அருந்து போயிட்டே जब இருப்பான். इस प्रकार बार बार होता था, அது திரும்ப திரும்ப நடக்கிற एक வேளையில दिन वो स्त्री अपने पति से कही, ஒரு நாள் அந்த ஸ்திரீ தன்னுடைய புருஷனை பார்த்து, ये तो परमेश्वर के जन है, இவன் ஒரு தேவ மனுஷன், ये पवित्र वो दिखाई दे रहा है, பரிசுத்தவான் என்று அறிகிறேன், ये तो खाना खा के वो चल दे रहा है, உணவு அருந்திக்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு. कम से कम इनको आराम करने के लिए एक प्रबंध करना है. நாம் அவர் தங்க ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண वो வேண்டும். यात्रा में थक जाते होंगे, வழியில களைத்து போகலாமே, वो केवल खाना खिलाने से काम नहीं चलेगा. உணவு அருந்தினா மட்டும் போதாது. இப்போ इसलिए उस भविष्यता के लिए परमेश्वर के दास के लिए ऊपर
छत पे एक अलग से कमरा बना रहा है। ஆகையினாலே இந்த தேவனுடைய மனுஷனுக்காக நாம் நம்முடைய மெத்தையிலே ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்துவோம். वहाँ एक कोठरी को बनाया, அங்கே ஒரு அறை வீட்டை கட்டி वहाँ उनको आराम करने के लिए चौकी डाला அதிலே அவர் இளைப்பாற ஒரு கட்டிலை போட்டார். और मेज कुर्सी और जो है लाइट को भी तीवट को भी लगाया, மேசை நாற்காலி குத்துவிளக்கையும் வைத்தாள். तो ताकि वो आएगा तो वहाँ 1-2 दिन या थोड़ा समय वो आराम कर सके। அவர் வரும் பொழுது கொஞ்ச நேரம் அதிலே தங்கிவிட்டு இளைப்பாரி போகலாமே. इस प्रकार वो एलिसा के ऊपर ख्याल करके उनके लिए सारे प्रबंध वो स्त्री ने की। இப்படி அந்த எலிசாவுக்கு அங்கே தங்கும்படியாய் ஸ்திரியானவள் எல்லா ஏற்பாடும் செய்தாள். एक दिन एलिसा अपने जो सेवक केहाजी से कहता है, ஒரு நாள் எலிசா தன்னுடைய ஊழியக்காரனாகிய கேயாசியை பார்த்து वो சொல்லுவான். केहाजी से वो क्या कहता है, கேயாசியை பார்த்து சொல்லுகிறான், वो स्त्री को बुला के आओ। அந்த ஸ்திரியை அழைத்து கொண்டு வா. जब वो आई थी, அவள் வந்தாள். वो उनसे पूछता है, அவளிடத்துல கேட்கிறா, तो हमारे ऊपर इतना जो ख्याल किए हैं, எங்களை இவ்வளவாய் விசாரித்து வருகிறாயே, इतना सुधी ली है, இவ்வளவாய் मैं விசாரிக்கிறாயே, तेरे लिए क्या करना है? நான் உனக்கு செய்ய வேண்டும் என்ன? या किसी बातों के संबंधित राजा से बात करना है? ராஜாவினிடத்துல போய் ஏதாவது நான் உன் மூலமாய் பேச வேண்டுமா? क्या सेनापति से बात करना है? அல்லது சேனாபதியிடம் போய் நான் பேச क्या வேண்டுமா? और क्या मांग है? அல்லது வேறு என்ன தேவை वो உனக்கு? स्त्री कुछ मांगी नहीं, ஸ்திரீ ஒண்ணும் वो கேட்கவில்லை. मैं अपने लोगों के बीच में मैं कुशलता के साथ रहती हूँ। அவள் சொன்னாள், ஜனத்தின் நடுவே சுகமாயிருக்கிறேன். तब वो चले जाने के बाद அவள் போன பின்பு अपने जो सेवक खेगजी से वो पूछता है, தன்னுடைய ஊழியக்காரனாகிய கேயாசியை கூப்பிட்டான். इनकी क्या जरूरत है? அவளுக்கு என்ன தேவை? तब खेगजी कहता है, அப்பொழுது கேயாசி சொல்வான், इस स्त्री को अभी बच्चा नहीं है, இப்பொழுது அந்த ஸ்திரீக்கு பிள்ளை இல்லை, उनके घर में कोई संतान नहीं है, அவளுடைய வீட்டிலே ஒரு சந்தானமும் இல்லை, इनके जो पति भी बहुत उम्र वाला है, அவளுடைய புருஷனும் வயதானவன், बच्चा शायद होने का संभावना भी नहीं लगता பிள்ளை है। பெற வாய்ப்பே கிடையாது. तब वो आकर उनको कहता है, परमेश्वर आपको एक संतान देगा। அப்பொழுது அவன் வந்து சொல்கிறான், தேவன் உனக்கு காலகட்டத்திலே ஒரு பிள்ளை தருவார். देखिए यहाँ पे हम 2 व्यक्ति को देख रहे हैं। ஆனால் இங்கே ரெண்டு மனிதர்களை एक பார்க்கிறோம். जो है वो सुनेमी स्त्री थी, ஒன்று சுனேமியாள். वो जो है उस परमेश्वर के दास के ऊपर इतने ख्याल करती थी, அவள் அந்த தேவ மனுஷன் மேலே கரிசனை விசாரிக்கிற ஒரு மகள். उनकी सारी जरूरतों को पूरा की थी, அவருடைய எல்லா தேவைகளையும் இவள் उसके लिए நிறைவேற்றினாள். जो कुछ प्रबंध करना है उसको प्रबंध की थी। இவைகளெல்லாம் ஏற்பாடு பண்ண வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்கிறாள் அவள். एलिसा भी चुप नहीं रहा, எலிசாவும் அமைதியா இல்ல. वो क्या किया है, அவன் என்ன செய்தான்? उनके ऊपर ख्याल करते हुए அவள் மேலே விசாரித்து उसकी क्या जरूरत है அவளுக்கு தேவைதான் என்ன उसको जानने के लिए, पूरा करने के लिए कोशिश किया। அதை அறியும்படியாய் முழு முயற்சி செய்தான் எலிசா. और एक व्यक्ति को मैं आपके सामने रखने के लिए चाहता हूं, இன்னொரு மனிதனையும் கொண்டு வருகிறேன். फिलिपियों को पत्री 2 अध्याय, फिलिपियों को पत्री 2 अध्याय பிலிப்பியர் 2வது அதிகாரம் 19 और 20 वचन को पढ़ेंगे। 19-20 வசனங்களை வாசிக்கலாம். फिलिपियों को पत्री 2 अध्याय 19 और 20 वचन। பிலிப்பியர் 2வது அதிகாரம் 19-20 வசனங்கள். मुझे प्रभु यीशु में आशा है कि मैं तिमुथियुस को तुम्हारे पास तुरंत भेजूंगा, ताकि तुम्हारी दशा सुनकर मुझे शांति मिले, क्योंकि मेरे पास ऐसे स्वभाव का कोई नहीं जो शुद्ध मन से तुम्हारी चिंता करे। அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மன தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பியிருக்கிறேன். அது ஏனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனே என்று வேறொன்றும் என்னிடத்தில் இல்லை. परमेश्वर नाम को स्तुति महिमा हो। தேவ நாம மகிமை. यहाँ पौलुस तीमुथियुस को फिलिप्पी शहर में भेज रहा है। இங்க பவுல் தீமோத்தேயுவை பிலிப்பி பட்டணத்துக்கு அனுப்புகிறார். क्यों भेज रहा है? ஏன் அனுப்புகிறார்? वो खुद कहता है, அவனே சொல்லுகிறான், फिलिप्पी कलीसिया के विश्वासियों का हालचाल लेकर आने के लिए, பிலிப்பி சபையாரை விசாரிப்பதற்காக, उनके जानकारी लेकर आने के लिए, அவளுடைய நலம் போலம் அறியத்தக்கதாக, वहाँ का समाचार लेकर आने के लिए, அங்கிருந்து செய்தியை கொண்டு வரும்படியாக, उसके लिए அதற்காக वो तीमुथियुस को भेजता है। தீமோத்தேயுவை அனுப்புகிறார். वो कहता है, क्यों मैं इस तीमुथियुस को भेजता हूँ? அவனே சொல்கிறான், ஏன் நான் தீமோத்தேயுவை அனுப்புகிறேன்? तो मेरे पास और कोई व्यक्ति है नहीं, என்னிடத்துல வேறு ஒருவனும் இல்லை, मेरे समान तेरे प्रति ख्याल रखने वाला है।
உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன், तेरे ऊपर चिंता करने वाला है। உங்கள் மேலே கரிசனை கொள்ளுகிறவன். तो पौलुस को ये पता है, பவுலுக்கு நன்றா தெரியும், यदि हम दूसरा किसी को भेजेंगे வேற யாரையாவது அனுப்புறோம்னு சொன்னா वहां का समाचार लेकर आएगा, அங்க இருந்து செய்தியை மட்டும் கொண்டு सिर्फ வருவான். जो है वो रिपोर्टर बनकर वो वापस आएगा। அவன் ரிப்போர்ட்டரா மாதிரி திரும்பி வந்துருவான், அவ்வளவுதான். लेकिन मैं तीमोथियुस को भेजूंगा, ஆனா தீமோத்தேயு அனுப்புனா वो क्या करेगा, அவன் என்ன செய்வான்? वहां के एक एक लोगों के ऊपर वो ख्याल रखेगा, ஒவ்வொருவர் மேலும் விசாரித்து காரியத்தை செய்வான். उनके आत्मिक उन लोगों के आत्मिक जीवन के ऊपर ख्याल रखेगा, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து கரிசனையோடு उनके जो பார்ப்பான். है पारिवारिक जीवन के ऊपर ख्याल रखेगा, குடும்ப நிலைமையை கரிசனையோடு उनके பார்ப்பான். काम काज के ऊपर ख्याल रखेगा, அவருடைய வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு उनके பார்ப்பான். बच्चों के ऊपर उनके सामाजिक जीवन के ऊपर ख्याल रखेगा। அவருடைய சமுதாய வாழ்வு பிள்ளைகளை குறித்து விசாரிப்பான். वो क्योंकि वो जो है लोगों के ऊपर चिंता करने वाला है, ஏனென்றால் அவன் ஜனங்களை விசாரிக்கிறவனாய் वो இருக்கிறான். लोगों के ऊपर ख्याल रखने वाला है। ஜனங்கள் மேலே கரிசனை கொள்ளுகிறவன் அவன். देखिए एक मनुष्य जो है वो दूसरे के ऊपर इतना वो ख्याल रखेगा, चिंता करेगा, तो ஒரு மனிதன் இவ்வளவாய் ஜனங்கள் மேலே விசாரித்து கரிசனை கொள்ளுவான் என்றால் उसके लिए कारण कुछ भी हो सकता है, அதற்கு காரணங்கள் என்னவும் இருக்கலாம். परंतु हमारे परमेश्वर ஆனா நம்முடைய தேவனோ जिन्होंने हमें अपने समानता में अपने स्वरूप में बनाया, அவர் நம்மை அவருடைய சாயலாக உண்டாக்கினார். हाँ, जिन्होंने हमें उद्धार करने के लिए हमें अनंत जीवन देने के लिए अपने पुत्र को संसार में भेजा, அந்த தேவன் நமக்கு ரட்சிப்பை கொடுக்க நித்திய வாழ்வை கொடுக்க தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு அனுப்பினார். हमें उद्धार करके अपने संतान बनाया, நம்மை ரட்சித்து பிள்ளைகளாக மாற்றினார். तो हमारे ऊपर कितना ज्यादा ख्याल रखेगा। அப்படி என்றால் நம் மீது எவ்வளவாய் கரிசனை கொள்ளுவார். कई बार हम क्या करते हैं, அநேக முறை நாம் செய்கிறது என்ன? इस बात को हम जो है पूरा विश्वास किए बिना परेशान रहते हैं। நாம் இந்த காரியத்திலே அதிக விசுவாசம் வைக்காமல் தொந்தரவாயிருப்போம். हम हमारा जीवन के समस्या को लेकर, நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை हमारे வைத்து, सेवकाई को लेकर, நம்முடைய ஊழியத்தை வச்சு, हमारे जरूरतों को நம்முடைய लेकर, தேவைகளை எண்ணி अपने எண்ணி, बच्चों को लेकर, நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை हमारे பார்த்து, भविष्यों को लेकर, எதிர்கால பயத்தினாலே, हमारे स्वास्थ्य को लेकर நம்முடைய உடல் சுகத்தை வைத்து कई बार घबरा जाते हैं, அநேக முறை கலங்குகிறோம், परेशान रहते हैं, தொந்தரவாயிருக்கிறோம், चिंतित रहते हैं। கவலைப்படுகிறோம். लेकिन यहाँ पे परमेश्वर ये करता है, ஆனால் இங்கே கர்த்தர் சொல்கிறார், यदि मैं उस देश के ऊपर ख्याल रखता हूँ तो क्या आपके ऊपर ख्याल नहीं रखूंगा? அந்த தேசத்தை நான் விசாரிக்கிற வேளையில உங்கள் மேலே நான் கரிசனை கொள்ளாமல் तो இருப்பேன். उस देश को सुधी रहती है, सालों पर मेरी नजर उस पे लगी रहती है। ஆண்டு முழுவதும் என்னுடைய கண்கள் அதன் மேல வைக்கப்பட்டிருக்கும் தேசத்தின் மேல எப்பொழுதும் நான் விசாரித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால், तो जो है मेरे संतान आपके ऊपर, मेरा बेटा बेटी आपके ऊपर मैं जो है ख्याल नहीं रखूंगा, आपको सुधी नहीं लूंगा। என்னுடைய மகனே மகளே என்னுடைய பிள்ளைகளே உங்களை நான் விசாரியாமல் இருப்பேனோ? इसलिए पतरस कहता है, ஆகையால பேதுரு சொல்லுவார், पहला पतरस 5 अध्याय उसका 7वां वचन पढ़ेंगे। 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். पहला पतरस 7 अध्याय उसका 5वां वचन। 1 பேதுரு 5:7. अपनी सारी चिंता उसी पर डाल दो, क्योंकि उसका तुम्हारा ध्यान है। அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். तो यहाँ पे आज परमेश्वर ये कहने के लिए चाहता है, இன்றைக்கு கர்த்தர் இப்படி சொல்கிறார், मैं तेरे ऊपर चिंता करने वाला हूँ, நான் உன் மேலே கரிசனை मैं கொள்ளுகிறவன், तेरे प्रति ख्याल रखने वाला हूँ, உன்னை விசாரிக்கிறவன், मैं हमेशा तेरी सुधि लेता हूँ, நான் எப்பொழுதுமே உன்னை விசாரிப்பேன். इसलिए तुम चिंता मत करो, கவலைப்படாதே, अपने सारे चिंता मेरे ऊपर डाल दो। உன்னுடைய எல்லா கவலைகளையும் என் மேலே வைத்து விடு. आए उस महान परमेश्वर जो हमारे प्रति चिंता करने वाला है அந்த தேவன் நம்மை குறித்து விசாரிக்கிற தேவன், और सुधि लेने वाला है, அவர் நம்மை குறித்து விசாரிக்கிற उस தேவன், परमेश्वर को हम आराधना அந்த करेंगे। தேவனை ஆராதிக்க